Good morning students. Now we are going to see our next topics are combinant shape. So in our day-to-day life we use infinitely many things with shape like circle, triangle, square, rectangle, rhombus, etc. Don't we? We use them separately as well as with two or three more shapes combined together as shown in the following figures. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம், நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஒரு சில திங்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 ஷேப்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்குறதுக்கு அது வந்து திங்ஸாக இருந்தாலும் அதோட ஷேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 ஷேப் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் விண்டோ. ஸோ ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் விண்டோ. ஸோ அந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, செமி சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 ஷேப் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க காம்பினன்ட் ஷேப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாடல் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இதை இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2-3 ஷேப்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்விடேஷன் கார்டு. ஓகேங்களா? ஸோ 1 ஸ்கொயர் அண்ட் 4 செமி சர்க்கிள் ஷேப் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாக்கர். ஸோ லாக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த டோட்டலாக பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெர்மிட்டர் ஆஃப் எ காம்பினன்ட் ஷேப். த பெர்மிட்டர் ஆஃப் எ காம்பினன்ட் ஷேப் இஸ் த சம் ஆஃப் ஆல் த லென்த்ஸ் ஆஃப் த சைட்ஸ் தட் ஃப்ரம் எ க்ளோஸ்டு பவுண்டரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிகர் மீன்ஸ் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு க்ளோஸ்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து லென்த் இருக்கும், ப்ளஸ் ஃபேஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்து க்ளோஸ் ஆகி இருக்கிறதா வந்துட்டு ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் த பிக்சர்ஸ். ஒரு ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் அதை ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 a square has 4 sides on equilateral triangle. ஸோ ஒரு ஸ்கொயர் மீன்ஸ் ஸோ 4 சைட்ஸுமே வந்துட்டு ஈவனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் மேலே ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மீன்ஸ் 3 சைட்ஸுமே வந்து ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஹேஸ் 3 sides. ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 sides இருக்குது. தென் when they are combined together, ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கு. we will have a total of only 5 sides as the boundary of the combinant shape and not 7 sides. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸோ ஒரு ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 4 sides இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 sides இருக்கும். டோட்டலி பார்த்தா உங்களுக்கு வந்து 7 sides வரணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 sides தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் 2 sides இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்கொயர் மேலேயே வந்துட்டு ரெக்டாங்கிள் வச்சதுனால இந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு சைடு வந்துட்டு மறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸோ வந்துட்டு ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு சைடு வந்துட்டு ரெண்டை ஜாயின் பண்ணுறப்போ ஸோ அப்போது 2 sides வந்து 1 சைடாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ 7 sides isn't it? ஸோ the perimeter of the combinant shape here is a 5a unitsன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ perimeter means lines தான். ஓகேங்களா? 1 2 3 4 5 ஓகே 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் காம்பினன்ட் ஷேப்ஸ். ஏரியா மீன்ஸ் ஸோ உள்ள இன்சைடில் இருக்கிற இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏரியா சொல்கிறாங்க. ஓகேங்களா? The combinant shape that we come across mostly in our day-to-day life are irregular polygons. To find the area of the given irregular polygons, we must identify the simple shape in it, find their area separately and then add them up.
Next, note it. A closed plane figure formed by 3 or more sides is called a polygon. So polygon means அதுக்கு 2 அல்லது 3 ஃபேஸுக்கு மேலே இருந்தால் வந்து பாலிகான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 or 3 ஃபேஸஸ்க்கு மோர் தென் இருந்தால் அது பாலிகான்ஸ். Based on the sides, some of the polygons are named as given below. ஸோ ஒரு சில பாலிகான்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஃபேஸஸ் இருக்குது, சைட்ஸ் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த பாலிகான்ஸ் 3 சைட்ஸ் மட்டும் இருந்தால் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸஸ்லாம் 3 சைட்ஸ் மட்டுமே இருந்தால் ட்ரையாங்கிள். ஸோ 4 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்டரல். ஓகேங்களா? ஸோ 4 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்டரல். ஸோ 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகான். 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகான். 6 sides hexagon. 6 sides hexagon. 7 sides heptagon. 8 sides octagon. 9 sides nonagon. 10 sides tetragon. Tetragon. 10 sides tetragon. Students, பேஜ் நம்பர் 61 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சம் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் வந்துட்டு ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பென்சில் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், சீரியல் நம்பர், ஷேப், நெக்ஸ்ட்டு நேம், ஏரியா, ஸோ அந்த ஃபிகரோட ஏரியா, நெக்ஸ்ட்டு பெர்மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள். ஸோ நேம் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட்டு perimeter of the triangle. So sum of all 3 sides. Sum means adding. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து 1 side, 2 side, 3 sides. ஓகேங்களா? 3 sides இருக்குது ட்ரையாங்கிளுக்கு. சம் ஆஃப் ஆல் 3 sides தான் பெர்மீட்டர். ஸோ அப்போ வந்து 1 side, 2 sides, அப்ராக்சிமேட்டாக 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட பெர்மீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 3 சைட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட பெர்மீட்டர் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஆல் சைட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஈவனாக இருக்கும், ப்ளஸ் சைட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். லுக் அட் த பிக்சர்ஸ். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ நேம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஃபார்முலா √3/4 a square. √3/4 a square. ஸோ இதுக்கு என்னென்னா ப்ளஸ் ஹெச் இருக்கும். ஹெச் மீன்ஸ் ஹைட். ஹெச் ஈக்குவல் டு √3/2. ஸோ இதுதான் வந்து √3/2 ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெர்மீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் 3 × a. ஸோ சிம்பிள் கொடுக்காதனால நம்ம மல்டிபிகேஷனில் எடுத்துக்கலாம். 3a. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 3 குவாட்ரிலேட்டரல். ஓகேங்களா? ஸோ குவாட்ரிலேட்டரல் மீன்ஸ் 4 சைட்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஈவனாக இல்லாமல் இருக்கும். ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிகருக்கு நேம் குவாட்ரிலேட்டரல். ஸோ ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி. டி மீன்ஸ் diameter. D means diameter. ஓகேங்களா? ஸோ ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு h1. h1 means height 1, then h2. h2 means height 2. ஸோ ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. ஓகேங்களா? ஸோ ஹைட் 1ம் ஹைட்டு 2ம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் டயாமீட்டரால் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ். ஸோ பெர்மீட்டர் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஃபார்முலா உங்களுக்கு கேட்டாங்கன்னா சம் ஆஃப் ஆல் த
4 sides. ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட்ரிலேட்டரோட பெர்மீட்டர் கிடச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 4 parallelogram. ஓகேங்களா. parallelogram. ஸோ ஃபார்முலா B into H. B means base. ஓகேங்களா. B means base into H. H means height. ஸோ பேஸையும் ஹைட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு parallelogramோட ஏரியா வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெர்மீட்டர் ஆஃப் த parallelogram ஃபார்முலா 2 into A plus B. ஓகேங்களா. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. இது ஈவனாக இருந்தால் இது ஏவாக இருந்தால் இதுவும் ஏவாக தான் இருக்கும், பியாக இருந்தால் இதுவும் பியாக தான் இருக்கும். அப்போது 2 இன்ட்டு, ஏன்னா 2 சைட்ஸ் இருக்குது, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏவும் பியும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம பெர்மீட்டர் ஆஃப் த parallelogram வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 5 ரெக்டாங்கிள். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லோயர் கிளாஸ்லாம். ரெக்டாங்கிள் வந்துட்டு ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L into B. ஸோ பெர்மீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 into L plus B. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 6 ட்ரெபிசியம். ஓகேங்களா. ஸோ லுக் அட் த பிக்சர்ஸ். ட்ரெபிசியம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா ஆஃப் into H into A plus B. Half into H into A plus B formula. So sum of all the 4 sides. Perimeter of trapezium, sum of all the 4 sides. Next, serial number 7, rhombus. Look at the pictures. Rhombus. Okay, so A, B, C, D. So 4 sides இருக்கு. Formula. So diameter 1, diameter 2. Half into D1 into D2. Diameter 1 and diameter 2. So half into D1 into D2. So perimeter of rhombus 4A. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் 8 ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 4 சைட்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா A ஸ்கொயர். பெர்மீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா 4A. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அழகாக என்ன பண்ணுங்கள், கிளாஸ் ஒர்க்கில் வந்துட்டு நேம், சீரியல் நம்பர், ஷேப்ஸ், நேம் அண்ட் தென் ஏரியா, பெர்மீட்டர். ஸோ 4 காலம் 5 காலம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 காலம் போட்டுட்டு ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், example 2.5. So find the perimeter and area of the given. So look at the pictures. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா பெர்மீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பை வேல்யூ கொடுத்துருக்காங்க 22/7 சொல்லிட்டு வேல்யூ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பை ஈக்குவல் டு 22/7. சொல்யூஷன். ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் குவாட்ரிலேட் ஆர் ஈக்குவல் டு 3.5 centimeter and side of a square A equal to 3.5 centimeter. So given the given figure is formed by the joining of 4 coordinates of a circle which with each of a square. The boundary of the given figure consists of 4 arcs and 4 radius. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் perimeter of the given combinant shape. So 4 into length of the arcs and the coordinate of a circle. So 4 வந்துட்டு லென்த் இருக்குது அண்ட் தென் இந்த ஷேப் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் ஷேப்பில் கிடைக்கும். அது 1 2 3 4 இருக்கிறதுனால 4 into length of arcs of the coordinate of a circle plus 4 radius. ஸோ 1 radius வந்துட்டு 3.5 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 radius. ஓகேங்களா. ஸோ 4 into radius, 4 into length of the arc coordinates கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா
1 by 4 into 2 pi r radius. ஓகேங்களா? ஸோ 2 pi r 4 into 1 by 4 into 2 pi r plus 4r. 4r means radius 1, radius 2, radius 3, radius 4. ஸோ இது மூணுமே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 4 into 1 by 4 into 2 into pi value 22 by 7 into r value 3.5. ஓகேங்களா? plus 4 into r value radius கொடுத்துருக்காங்க. radius value 3.5. ஓகேங்களா? ஸோ 4 into 3.5. ஸோ 4 cancel. நெக்ஸ்ட்டு ஸோ 7 ones are 7. ஸோ 3ல் 7 போகாது, அப்போ 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து 35, 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 22 into 2 into 0.5. So students, 2 into 22, 44. 2 into 22, 44 into 0.5. So multiplication, 4 5s are 20, remaining 2, 4 5s are 20, 20 plus 2, 22. Single digit தள்ளி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 22ன்ற நம்பர்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 into 3.5. ஸோ 3.5 into 4. 4 5s are 20, remaining 2, 4 3s are 12, 12 plus 2, 14. ஸோ சிங்கிள் டிஜிட் தள்ளி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 14ன்ற நம்பர்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 22 plus 14 equal to 36 centimeter approximately. Next, area of the given combinant shape. So area of the shape plus 4 into area of the coordinates of the circle. So area of the square formula a square. Already நம்ம அந்த பாக்ஸில் பார்த்துருக்கோம். area of the square formula a square plus 4 areas of coordinates. அப்போ 4ன்றதுல 4 போட்டுக்கலாம். Quadrants formula, so 1 by 4 pi r square formula. So a square means 3.5. So a value 3.5. So a square means 3.5 into 3.5 plus 4 cancel. ஓகேங்களா? So pi value 22 by 7 into r square means r value ஆரும் ஏவும் சேம். ஓகேங்களா? So 3.5. 3.5 into 3.5. ஓகேங்களா? ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு a equal to 12.25 plus 38.5. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50.75 centimeter square approximately. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3.5 into 3.5 5s are 25, remaining 2, 5 3s are 15, 15 plus 2, 17. Next 3 5s are 15, remaining 1, 3 3s are 9 plus 1, 10. 5, 12, 2, 1. ஸோ இங்கே ஒரு டிஜிட் அப்போ 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுன்னு கேட்டிங்கன்னா 12.25. அதுதான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. 12.25. நெக்ஸ்ட்டு 7 ones are 7, 0.5 கிடைக்கும். ஓகேங்களா? 3ல் 7 மல்டிப்ளை பண்ண முடியுது. அப்போ வந்துட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 35 கிடச்சிரும். 5 7s are 35. ஸோ 22 into 3.5 into 0.5. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து 38.5 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 50.75 centimeter square approximately. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.6. Okay student, next example 2.6. Nishant has a keychain which is in the form of the equilateral triangle and a semicircle attached to a square of sides so 5 cm and shown in the figures 2.2. So என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிஷாந்த் வந்துட்டு ஒரு கீ செயின் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீ செயின் வச்சுருக்காங்க.
ஸோ அந்த கீ செயினோட ஏரியாவும் பெர்மீட்டரும் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் இன் ஏரியா ஒன்லி, ஏரியா மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ பையோட வேல்யூ 3.14 அண்ட் √3 வந்துன்னா அதோட வேல்யூ 1.732. ஓகேங்களா? ஸோ √3 அப்படிங்கிற ஆன்சரில் நம்பர் வந்ததுன்னா 1.732 அப்படின்ற நம்பரை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிக்சர்ஸில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்றத தெரியும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, 5 சென்டிமீட்டர் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே எத்தனை ஷேப்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஷேப் ஜாயின் ஆகிருக்கு, தென் செமி சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சொல்யூஷன் சைட் ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஒவ்வொரு சைடுக்கும் வந்துட்டு 5 சென்டிமீட்டர். ஸோ டயமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், ஸோ 5 சென்டிமீட்டர். அதே தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ். செமி டயமீட்டர் கொடுத்தா நம்ம அதில் ஆஃப் தான் நம்ம வந்துட்டு என்ன எடுத்துக்கணும், ரேடியஸ் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஃபார்முலாவில் ஆர் தான் கேட்குறாங்க. ஸோ 5ஓட by 2 போட்டிங்கன்னா r/2 ஃபார்முலா. ஸோ டயாமீட்டர் d ஈக்குவல் டு ஃபார்முலா r/2 ஃபார்முலா. r ஈக்குவல் டு radius ஈக்குவல் டு d/2 ஃபார்முலா. d வேல்யூ 5/2, that's equal to 2.5. ஸோ அதுதான் இந்த ரேடியஸாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டி வேல்யூ கேட்டிங்கன்னா 2r மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டயாமீட்டர் கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைட் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். தென் ஏரியா ஆஃப் த கீ செயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளோட குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா. சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ செமி சர்க்கிள்ன்றதுனால அது 2ஆல் டிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 செப்பரேட்டாக கிடச்சிரும். 1/2 பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் குவாட்ரிலேட்டர் ஆஃப் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா √3/4 ஏ ஸ்கொயர். ஸோ ஆஃப் இன்ட்டு பை வேல்யூ 3.14. நான் ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க பை வேல்யூ 3.14 அந்த வேல்யூ இங்கே எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மீன்ஸ், ஆர் மீன்ஸ் நமக்கு ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ் 2.5. 2.5 into 2.5 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மீன்ஸ் ஏ சைட்ஸ் 5, ஒன் சைட்ஸ் வேல்யூ 5. அப்போது ஏ ஸ்கொயர் மீன்ஸ் 5 into 5 ப்ளஸ் √3/4 ஃபார்முலாவில் இருக்க √3/4 இன்ட்டு ஏ வேல்யூ 5. அப்போ ஏ ஸ்கொயர் மீன்ஸ் 5 into 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2 1s are 2. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 2 1s are 2, ரிமைனிங் நம்பர் 1. ஸோ அது இது கூட ஆட் ஆகிறப்போ 5 2s are 10, ரிமைனிங் நம்பர் 1 கிடைக்கும். 14 7 2s are 14 7. ஓகேங்களா? ஸோ அப்போ 1.57 into 2.5 into 2.5 அதோட சிம்பிளிஃபிகேஷன் 9.81 ப்ளஸ் 5 5s are 25 ப்ளஸ். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து √3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது √3 வந்துட்டு டாப்பில் வச்சுக்கிட்டு /4 into 5 5s are 25. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 10.85 அப்படின்ற நம்பர்ஸ் கிடச்சிடும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு 45.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ √3 வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.732. √3 வேல்யூ 1.732/4 அதானே இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 5 5s are 25.
4 ones are 4. ஸோ ஒன்னில் என்ன பண்ண முடியாது, 4 கால்குலேட் பண்ண முடியாதனால 0 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு 17 அப்படின்ற நம்பர் எடுக்கிறப்போ 4 4s are 16, ரிமைனிங் நம்பர் 1. ஸோ அப்போ 13 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 3 4s are 12, ரிமைனிங் நம்பர் 1. ஸோ அப்போ 12 இருக்கிறதுனால 3 4s are 12, 0.433. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 0.433 into 25, சரி 25. ஸோ 5 3s are 15, remaining 1. 5 3s are 15 plus 1 16, remaining 1. Next 5 4s are 20 plus 1 21. இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 2 இருக்குது. 2 3s are 6, 2 3s are 6, 2 4s are 8. ஸோ அப்போது 0. 5 12, 7 plus 1 8, 8 plus 2 10, 10க்கு 0. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுறப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி டாட் வச்சுங்க, 1 2 3 டிஜிட் தள்ளி டாட் வச்சுங்கன்னா 10.825 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க 10 பாயிண்ட். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்ன அபோவ் 5க்கு மேலே இருக்கிறதுனால வந்ததுனால ஒன் நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், 10.83 அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா. ஸோ இதோட ஆடிங் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு 9. ஸோ சாரி இங்கே போகிறேன் 9.81 25. ஸோ இந்த இடத்துல இல்லாதனால 0 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10.83. ஸோ 3 plus 1 4. நெக்ஸ்ட்டு 8 plus 8 16. அந்த 1 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 9 plus 1 10, 10 plus 5 15, மீனிங் 1 ஆகும். அது 1 இது கூட ஆட் பண்ணி 2 plus 1 3, 3 plus 1 4, 45.64. ஸோ அதுதான் இந்த ஆன்சர். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சைடில் வந்துட்டு எப்படியெல்லாம் இந்த சம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியுன்றதை சைடில் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா.